ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் அன்பான ஷிரடி சாய்பாபா, அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவிடம் நம் அனைவரின் பிரார்த்தனையும் நிறைவேற வேண்டுமென்று பகவானிடம் நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் தெய்வீக ஆசிர்வாதம். உடல் சிந்தனை என்றால் என்ன? அதை இப்போதே விட்டுவிட வேண்டும் என்று பகவான் இன்று கூறுகிறார். உதாரணமாக, ஒரு பெரிய மாளிகையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் படுக்கை அறை, சேமிப்பு அறை, உணவருந்தும் அறை, குளியல் அறை, சமையல் அறை போன்ற பல அறைகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் நாமே உருவாக்கியவையே. ஒவ்வொரு அறையும் சுவரால் பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த சுவர்களை இடித்தால் அங்கே ஒரு பெரிய மண்டபம் மட்டுமே இருக்கும். அதேபோல் உடல் பற்றுதல் என்பதே ஒருவரை ஒருவரிடமிருந்தும் உண்மையான சுய உணர்வில் இருந்தும் பிரிக்கும் சுவராக உள்ளது. அந்த சுவர் இடிக்கப்பட்டவுடன் நீங்கள் எல்லையற்றதும் அமரத்தன்மை உடையதும் ஆன ஆத்மாவை உணர்வீர்கள். எல்லையற்ற அமர ஆத்மாவை உணராமல் பல பிறவிகளாக உடலுக்கு மட்டும் பற்றுதல் வளர்த்து வருகிறீர்கள். குறைந்தபட்சம் இந்த பிறவியிலாவது அந்த பற்றுதலை விட்டுவிடுங்கள். நீங்கள் சிலவற்றை எனது என்று சொல்கிறீர்கள். ஆனால் உங்கள் உடல் இருக்கும் வரையில் மட்டுமே அவை உங்களுடையவை. நீங்கள் மரணமடைந்த பிறகு நீங்கள் முன்பு எனது என்று கூறியவை மற்றொருவருக்கு சொந்தமாகிவிடும். இப்படியான நிலையில் உலகியலான பொருட்களுக்கு ஏன் பற்றுதல் வளர்க்க வேண்டும்? மனித வாழ்க்கை முழுவதும் நான் மற்றும் எனது என்பதையே அடிப்படையாக கொண்டுள்ளது. நான் என்பது ஆத்மாவை குறிக்கிறது. எனது என்பது பொருளை குறிக்கிறது. மனம் ஆத்மாவில் இருந்து தோன்றியது. பொருள் மனத்தின் விளைவாகும். மனம் மற்றும் பொருளின் இயல்பை நீங்கள் ஒருமுறை அறிந்து கொண்டால் மற்ற அனைத்தையும் தானாகவே அறிந்து கொள்ள முடியும். ஆத்மாவின் சக்தியை உணர வேண்டுமெனில் முதலில் மனதின் இயல்பை ஆராயுங்கள் என்கிறார் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாயி பாபா. தெய்வீக அருளுரை, ஜனவரி 14, 2002. ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.